வணக்கம். இது வழக்கு. குத்து விளக்கால் புதுப்பெண் கொடூர கொலை. தனியாக இருந்தபோது வீடு புகுந்த தாயின் நண்பர் திருமணமான 3 மாசத்துல அவர் இறந்து போவார்னு எந்த ஜோசியரும் சொல்லல. ஆனா முத்துமாரி இறந்து போனாரு. அதுவும் குத்து விளக்கால கொடூரமா தாக்கி கொல்லப்பட்டாரு முத்துமாரி. திசையந்தலை அருகில இந்த சம்பவம் நடந்திருக்கு. அன்று அந்த ஊரே கிடுகிடுத்து போயிருந்தது. எல்லோரையும் சோகமும் பயமும் ஒரு சேர கப்பிக் கொண்டிருந்தது. அந்த தெருவில் இருக்கும் அந்த வீட்டு முன்பு கூடியிருந்த பொதுமக்கள் அச்சத்தோடு வேடிக்கை பார்க்க அங்கு காவல்துறையும் வந்து குவிந்திருந்தது. என்னதான் நடந்தது அந்த வீட்டில்? காவல்துறையினர் உள்ளே சென்று பார்த்தபோதுதான் அந்த திடுக்கிடும் காட்சியை பார்க்க முடிந்தது. ஆம், அந்த வீட்டில் இளம் பெண் ஒருவர் மிக கொடூரமாக குத்து விளக்கால் தாக்கப்பட்டு முகம் சிதைந்து போய் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தார். அவரை கொன்றது யார் என்பதில் மர்மம். பட்டப்பகலிலேயே யாருக்கும் தெரியாமல் ஒரு கொலை நடந்திருப்பது அந்த ஊரையே அதிர்ச்சியில் உறையச் செய்துவிட்டது. திருநெல்வேலி அடுத்த வடிவம்மன்பட்டியைச் சேர்ந்த குப்பா நாயக்கர் சீதையம்மாளின் மகளான முத்துமாரிதான் இப்படி கொடூரமாக குத்து விளக்கால் அடித்து கொலை செய்யப்பட்டு கிடந்தார். கொலை செய்யப்பட்ட முத்துமாரிக்கு 2 மாதங்களுக்கு முன்புதான் திருமணமானது என்ற தகவல் இன்னும் பரிதாபத்தை அதிகரிக்கிறது. யார் இந்த கொலையை செய்தது, எதற்காக இந்த கொலை நடந்தது என யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. புதிராக இருந்த இந்த கொலையில் குற்றவாளியை கண்டுபிடிப்பதில் முனைப்பாக இருந்தது காவல்துறை. நிலையில் முத்துமாரியின் தாய் சீதையம்மாள் கத்தி கதறிய போது மகளின் கொலையில் அவரது சந்தேகம் தனது மாப்பிள்ளையின் மீதே இருந்தது. எல்லாரும் சொன்னாலே அவளுக்கு பொண்ணை கொடுக்க கூடாது, எல்லாரும் நான் கேட்காமல்லா கொடுத்துட்டேன், என் பொன் பாவத்தை சொல்லிட்டாங்களே, என்னையும் சேர்த்து எரிச்சிருங்க என் பிள்ளையோட. அப்படி என்ன பிரச்சனை கொலை செய்யும் அளவுக்கு? அதுவும் திருமணமான 2 மாதத்தில் கட்டிய மனைவியை எதற்காக மாப்பிள்ளை கொல்ல வேண்டும்? நர்சிங் படித்துவிட்டு பக்கத்து ஊரான வள்ளியூரில் மருத்துவமனை ஒன்றில் செவிலியராக பணியாற்றி வந்த முத்துமாரிக்கும் அதே ஊரைச் சேர்ந்த முத்துமாரியின் உறவினரான சுரேஷ் என்பவருக்கும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்நிலையில் ஆடி மாதம் என்பதால் முத்துமாரி தாய் வீட்டுக்கு வந்துவிட சுரேஷ் திருச்செங்கோட்டில் உள்ள ஹோட்டல் ஒன்றிற்கு வேலைக்கு சென்றிருக்கிறார். கல்யாணமான புதிதில் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் அவ்வப்போது சிறு சிறு சண்டைகள் வந்திருக்கிறது. 2015 வந்து என் தம்பிக்கு அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சு வச்சோம். சொந்த அத்தை பொண்ணு தான். ஒரு முறையில் அத்தை பொண்ணுங்கிறனால நாங்கள் பேசி வச்சிருந்தோம். பேசி பட்டுக்கட்டின ஒரு வாரத்திலே கல்யாணம் வச்சுக்கலாம்னு ஜாதகம் பார்த்தோம். ஜாதகம் டைம்படி ஒரு 10 மாசம் கழிச்சு தான் கல்யாணம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10 மாசம் ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க 2 பேரும் நல்லா ஃபோன் பண்ணி பேசி பழக்கம் இருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்ச ஒரு வாரத்தில் அவங்க 2 பேருக்குள்ள என்ன ஒரு மனஸ்தாபத்தில் என் தம்பி வந்துட்டு, அதாவது எதுவுமே சொல்ல மாட்டான், தண்ணி போட்டுட்டு வந்துட்டு அவன் பாட்டு இருந்துக்கிடுவான். அந்த பிள்ளைக்கும் பேச மாட்டான், எங்கிட்டையும் பேச மாட்டான். அவன் வந்து ஏதோ ஒரு ஓரமாக ஒரு மாதிரி இருந்துருந்தான். அப்போ என்ன யாருன்னு விசாரிக்கும் போது இல்ல அவங்க கிட்ட சொல்ல விரும்பலன்றான். அந்த பிள்ளையோட அம்மா கிட்ட போய் அந்த பிள்ளை சொல்லிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா வந்துட்டு ஊர்ல பூரா என் பிள்ளை அப்படி இப்படி அவன் என் பிள்ளையோட சேர்ந்து போகல சுத்தல அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை சொல்லிட்டாங்க. ஆனால் முத்துமாரியின் தாய் சீதையம்மாள் இதை பெரிதாக்கி அதற்கு கிரக கோளாறுதான் காரணம் என சொல்லி இன்னும் 2 மாதங்கள் கழித்து கிரகம் சரியானதும் மகளை கணவன் வீட்டிற்கு அனுப்புவதாக சொல்லியிருக்கிறார். இதனால் சுரேஷிற்கும் சீதையம்மாளுக்கும் சிறு மனஸ்தாபம் ஏற்பட்டதாக சொல்கிறார்கள். முத்துமாரியும்
தனது தாய் பேச்சையே மதித்திருக்கிறார். அப்ப இந்த பொண்ணு நாங்க கணிசப்படி இங்க இருக்கணும். இந்த பொண்ணு தாய் வீட்டுக்கு பின்னாடி ஓடிடுவா அம்மாட்டுக்கு. அப்ப சரி அவள் எல்லாரும் பண்ணுறது அவன் தாய் வீட்டுல இருக்க ஆசைப்படுறாங்க. நீ அம்மாட்டு ஊருக்கு போயிட்டு வான்னு சொன்னோம். ஊருக்கு போயிட்டு வான்னு சொன்னா இங்க இருந்து அடுத்தவங்களுக்கு போன் போட்டு அவங்க சித்தப்பா சத்தம் முடியாது அவங்க குடும்பத்தோட போட அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பா சத்தம் போட்டு வீட்டுக்கு போயா அப்படின்னு சொல்லி வந்திருந்தான். ஊருக்கு வந்துட்டு நீ வா பாப்பா வீட்டுக்கு வா அப்படின்னு. இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு. அப்ப வரமாட்டேன் நானும் பேக்க தூக்கி வெளியில போட்டு நீ வீட்டை விட்டு வெளியில போய் என் வீட்டுல நீ இருக்கக்கூடாது ஒன்னும் கொண்டாட்டியோட வா அப்படின்னு என் வீட்டுக்கு நீ வரக்கூடாதுன்னு பேக்க தூக்கி வெளியில போய். ஆனால் சுரேஷ் முத்துமாரி மீது அளவு கடந்த காதல் கொண்டிருக்கிறார். அவன் போய் வீட்டுல போய் என் பிள்ளை போய் வீட்டுல அவளை போட்டு இல்ல நான் வர முடியாது நான் 2 மாசம் என் மகன் வர நான் பிள்ளை பொண்ணு சொல்லல அவதான் சொன்னது என் பிள்ளை 2 மாசம் அவங்கள வரமாட்டா 2 மாசம் சிறகு இருக்கு 2 மாசம் கழிச்சு 50 மாசம் தீபாவளி கழிச்சுதான் உன் பிள்ளைய 4 வருஷத்து வழக்கு பேசிதான் என் பிள்ளைய விடுவேன் அதுக்கு முன்னாடி என் பிள்ளைய உன் கூட விட மாட்டேன் அப்படின்னு என் பிள்ளைய துரத்தி விட்டான். இந்த பையன் என் பையன் சாப்பிட பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் இப்படி ஒரு பையனை வந்து ஏன் செல்ல விடுங்க உன் பிள்ளை அவாட்டம் இருந்தா இருக்கட்டும் உன் பிள்ளைய நீ கூப்பிட்டு பையன் அப்படின்னு சொன்னா சார் அதனால நான் என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு நான் வீட்டுக்கு வந்தேன். மாமியார் மற்றும் மனைவியின் முடிவு அவரை வெளியூர் போகச் செய்துவிட்டது. எனவே சுரேஷ் முத்துமாரியை கொலை செய்யும் அளவுக்கு பெரிய காரணம் எதுவும் இல்லை எனவும் சொல்கிறார்கள். அப்படியென்றால் வேறு யார்தான் முத்துமாரியை கொலை செய்திருப்பார்கள்? தொடர்ந்து மர்மம் நீடிக்க காவல்துறை மோப்ப நாயை வரவழைத்தும் தேடி பார்த்தது. ஒரு வழியாக முத்துமாரியை கொலை செய்த குற்றவாளியை காவல்துறை கைது செய்தபோது ஊரே அதிர்ந்து முத்துமாரியை கொலை செய்தது வேறு யாரும் அல்ல, சீலையம்மாளின் 15 ஆண்டு கால குடும்ப நண்பராக அறியப்படும் சுந்தர்ராஜன் தான் கைதாகி இருக்கிறார். என்ன காரணம் சொல்லி அந்த தம்பி கேட்கும்போது அவன் என்ன சொன்னா சுந்தரராஜன் வீட்டுக்கு வரனால அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன் எனக்கு அங்கே போய் சாப்பிட்றதுக்கு வைக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது அப்படின்னு சொன்னா. ஆனால் அந்த பிள்ளை வந்துட்டு அவங்க அம்மா பேச்சு தான் கேட்குது. இப்படியே பிரச்சனை ஒரு வாரத்துக்குள்ளே பண்ணியிருந்தனால என் தம்பி வந்துட்டு ஆடி மாதம் பிறக்கிறதுனால உடனே ஊருக்கு போ வேலைக்கு போ ஆடி முடிஞ்சு அவனே வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டோம். போயிட்டு ஒரு ஆடி முடிஞ்சு ஒரு 2 நாளே வந்துட்டான். வந்துட்டு திருப்பி என்னன்னு கேட்டதுக்கு ஆடி அவனா கடைசி வரலாம் வரணும் அதுக்கு முன்னாடி வந்துட்டேன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவங்க அம்மா தான் என்கிட்ட ஒரு மாதிரி பேசுனாங்க ஏதோ பஞ்சாயத்து பேசணும்னு சொன்னாங்க அதனால நான் வந்திருக்கேன். 5 பவுன் நகைக்காக கொலை செய்து விட்டதாக சொல்லியிருக்கிறார் சுந்தர்ராஜன். எல்லாம் வரக்கூடாது இந்த சுந்தரராஜன் வந்தான்னு சொன்னாக்கி நாங்க வரமாட்டேன் நீ அவனை வராண்டாமன்னு நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொன்னான். அதுக்காக இவன் என்ன செஞ்சிருக்கோ அப்படித்தான் அவன் வருவான்னுட்டு மாமியார் சொன்னான். மாமியார் சொல்லி இவன் தாராள் பண்ணிக்கிட்டு இருந்தான். தாராள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இவன் மகளங்க விடாம இருந்தான். மகளங்க விடாம இருந்தாலும் இவகிட்ட நகை கேட்டு அவன் சண்டை போட்டிருக்கான். சண்டை போட்டாக்கல இவன் மண் வெட்ட போறோம்னா அவனுக்கு போன் போட்டுட்டு போயிருந்திருக்கான். அவன் இவன் மண் வெட்ட தான் போயிட்டால நம்ம போய் அந்த பிள்ளைய அடிச்சு பிடிச்சு கொண்டு போட்டு நகையை களவாண்டு வந்துருவோம் அப்படின்ட்டு களவாண்டு போயிட்டான். ஆனால் சுரேஷின் குடும்பத்தினரும் ஊர்க்காரர்களும் ஆரம்பத்தில் இருந்தே சுந்தர்ராஜன் என்பவரால் தான் எல்லா பிரச்சனையும் என்கிறார்கள். முதல்ல சண்டையே அந்த ஆளு வந்து வீட்டுக்கு வந்துட்டு போறது எனக்கு பிடிக்கல அந்த ஆளை வர வேண்டாம்னு சொல்லி அப்பதான் நான் உங்க வீட்டுல வந்து சாப்பிட வரோம்னு சொன்னாங்க. அம்மா பொண்டாடிட்டு சொல்லியிருக்கான். அவ பொண்டாட்டி அம்மாட்ட போய் சொன்னதுக்கு நான் அவன் தான் வரான்னு தெரியுமில என்னத்துக்கு நீங்க வந்து என் வீட்டுல வந்து பொண்ணு கேட்க வரீங்கன்னா அவங்க அம்மா பப்ளிக் சீட் பண்ணி சண்டை போட்டாச்சு. அதுக்கு இடையில இவன் சண்டை போட்டுட்டே இருந்தா இவன் பொண்டாடிட்ட பேசாம சண்டை போ அதை காரணமா வச்சு என் மகளுக்கு கிரகம் இருக்கு வைக்க நான் சேர்த்து இன்னும் 3 மாசம் இருக்கு கிரகம் 2 மாசம் இருக்கு கிரகம் நான் அங்க கேட்டு வந்தேன் இங்க கேட்டு வந்தேன்னா அவங்க அம்மா அவனுக்கெல்லாம் பிரிச்சு வச்சாச்சு. அதுல இருந்து வந்த சண்டை தான் இவ்வளவுக்குள்ள சண்டை. 15 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் அம்மாவுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருந்தது வார்த்தையும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா எல்லாரும் சொன்னாங்க தெரிஞ்சிருந்தா அவங்க கிட்ட போனாங்க ஆனா தெரியும் இருந்தாலும் அந்த பிள்ளை தப்பு இல்ல நம்ம நல்ல பிள்ளை ஒன்னு நர்சிங் படிச்சிருக்கு இந்த பையன் கொஞ்சம் தண்ணி அடிப்பா எங்களுக்கு தெரியும். பையன் தண்ணி அடிக்கிற பையன் தான் தண்ணி அடிச்சு அந்த பொண்ணு நர்ஸ் வேலை கிடைச்சுன்னா 2 பேருக்கும் ஒத்து போகும் நல்லா சம்பாதிப்பாங்க அப்படின்னு நினைச்சு நான் ஆசைப்பட்டுதான். நான் எங்க வீட்டுல யாருக்குமே இஷ்டம் இல்லை. எங்க வீட்டுல எந்த பையனுக்குமே இஷ்டம் கிடையாது. நான் தான் என் பையனை இஷ்டப்பட்டு இந்த பொண்ணை நீ கெட்டு அப்படின்ட்டு என்னாலதான் இந்த பொண்ணை கெட்டுனது இருந்து. அப்படி இருக்கிறதுலதான் இந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு 3ஆவது நாள் என் பையன் விருந்துக்கு போய் சாப்பிட போன இடத்துல இந்த ஆள் வந்திருந்தாரு.
அப்ப என் பையன் சொன்னான், இல்ல நீ இங்க வரக்கூடாது, எங்க வீட்டுக்கு அவன் வரக்கூடாது, வந்தாக்கி நான் உங்க வீட்டுக்கு சாப்பிட வரமாட்டேன்னு சொன்னான். அப்ப அந்த பொண்ணோட தாயார் சொல்லிட்டாங்க, அவன் தான் என் வீட்டுக்கு 15 வருஷமா வரான, தெரிஞ்சிருந்தானே என் பொண்ணை கட்டுங்க, அவன் அப்படிதான் வருவான், எனக்கு அவனுக்கு ரொம்ப குடுக்கவங்கள் வரவு செலவு ரொம்ப இருக்கு, அதனால அவன் அப்படிதான் அவன் வருவான், அவனை கண்டிச்சாச்சு நீ வராம வேணா இருந்துக்கோ அப்படின்னு தாயார் சொல்லிட்டார். சுந்தர்ராஜனுக்கும் சீதையம்மாளுக்கும் இடையே 15 ஆண்டுகளாக பழக்கம் இருப்பதாக சொல்கிறார்கள். சுரேஷ் சுந்தர்ராஜனை சீதையம்மாளின் வீட்டுக்கு வருவதை தடுத்ததாகவும், அதனால் ஆத்திரமடைந்த சீதையம்மாள் மகள் முத்துமாரியை சுரேஷிடமிருந்து பிரித்ததாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். நீ இவ்வளோ நாங்க உழைச்சித்தானே இவ்வளவு சேர்த்து வச்சிருக்க, நீ அவ ஒரு மகனுக்கு தானே அவளுக்கு தானே கொடுக்க போற, நீ எல்லாத்தையும் எனக்கு பங்குன்னு சண்டையும் போடுற. அதுக்கு தக்கன அந்த ஆளுக்கு 50,000 பண சிக்கடி இருந்திருக்கு. 10 நாளாவா அந்த ஆள்கிட்ட கேட்டுட்டு சண்டை சீதையிட்ட கேட்டு சண்டை போட்டுட்டே இருந்திருக்கு. அந்த ஆளு இவ குடுக்கவே இல்லை. அன்னைக்கு வார அன்னைக்கும் முத காலையில போன் பண்ணி கேட்டிருக்கு, நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். அவ சீதை வந்து நீ வந்தா அந்த ஆள் வந்தா 2 கதையும் போட்டுட்டு வீட்டுக்குள்ள இரி, அந்த அவன் தான் வந்துட்டு அவன்ட்டு போவான்னு சொல்லிட்டு போயிருக்கான். அவன் இந்த ஆளு நம்ம எப்போதே மாதிரி தானே வீட்டுக்குள்ள வருது அப்படின்னு அவளும் அசால்ட்டா வீட்டுக்குள்ள விட்டுட்டா. அந்த ஆளு இப்படி குடிவெறி வாக்குல வந்து இப்படி பண்ணணும் அவளுக்கு தெரியல. அதனால கொலை பண்ணி போட்டு அந்த போயிட்டு மதியம் வர சொல்லிடுவாங்க, நான் வீட்டுக்கு போகணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவங்க அம்மா சொன்னவங்க கூட மண்ணோட்ட இடத்துல இருந்து வீட்டுக்கு வராம அங்க வேலை பார்க்க இடத்துலயே இருந்துக்கிட்டாங்க. முத்துமாரியின் கொலையில் சுந்தர்ராஜனுக்கு மட்டுமின்றி ஏதோ ஒரு வகையில் அவரது தாயார் சீதையம்மாளும் காரணமாக இருந்திருக்கலாம் என்பது அவர்களின் குற்றச்சாட்டு. கடைக்கு போய் 10 நாள் கரெக்டா 10ஆவது நாள் அவன் இப்படி பிரச்சனை பண்ணி 4 பிரச்சனை பண்ணிருக்கான். எனக்கு பணம் வேணும், இந்த பொண்ணு 4 நாளைக்கு முன்னாடி என் வீட்டுக்கு நீ வராத, உன்னை விட்டு என் குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல, நான் அப்படிதான் வருவேன். அப்ப தாயாரான சத்தம் போட்டு சரி உன் புத்த வீட்லயாவது போய் இருமான்னு சொல்லியிருக்கணும். தாயாரும் அசால்ட்டாக இருந்து அவர் அண்ணனையும், அதுக்கு அண்ணன் உடந்த அண்ணனும் கூட அவ கூட பிறந்த அண்ணனும் தாய் மாமனும் அவனும் சேர்ந்துதான் மேற்க வச்சு ஓட்டு குடிச்சு ஒத்து வந்துட்டு இருக்காங்க. ஒத்து வந்து அவன் அங்க இருந்து போன் போட்டுருக்கான். கடைசி போன் அந்த பொண்ணு கையில இருந்த செல்லுல அண்ணன் போடு அவன் தான் விசாரிச்சிருக்கான். அப்ப நான் புள்ளி அவன் என் மகனுக்கு கட்டி கொடுக்கலையே, 30 ரூபாய் நகை அவன் மகளுக்கு இவ்வளவு நகை போடணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு பாதி நகை பங்கு வச்சுட்டான்னு இந்த பெரிய அண்ணன் ரொம்ப சண்டை, ரொம்ப கெட்ட வார்த்தை போட்டு 10 கட்டின நாள்ல இருந்து பிரச்சனை பிள்ளைங்க 10 இவ்வளவு நகை முக்கிற வேலைப்பாடு வளர்ப்பா இவ்வளவு கொடுக்க கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்ணி எல்லாரும் சேர்ந்து சரி வேலை 3 பேரும் சேர்ந்துதான் அந்த காகத்தை பண்ணினது. என் பிள்ளை அவன் மட்டுமே பண்ணல, அவன் கூட பிறந்தானே தாய் மாமன் அம்மா. காதல் மாப்பிள்ளையால ஒரு தன் பெத்த மகளை விளக்கார அடிச்சு கொல்லதுக்கு அவ சம்மதிச்சுட்டாளே. சம்மதிச்சு அவ இப்ப மாதிரி மழை கொண்டு அவ இருக்காள் ஊருக்குள்ள. அவளெல்லாம் குண்டல் சட்டத்துல போடணும். பெத்த மக பரிசு இல்ல, எனக்கு காதல் மாப்பிள்ள தான் பரிசு அப்படின்னு சொல்லிட்டாளு. அவளுக்கு என்ன செய்யுது? இது யாரு கொடுக்க தண்டனை? அவளுக்கு ஆண்டவன் தான் அவளுக்கு தண்டனை. இதற்கிடையே பணத்தேவைக்காகவே இந்த கொலையை செய்ததாகவும், வேறு யாருக்கும் இதில் தொடர்பு இல்லை எனவும் காவல்துறையிடம் கூறியிருக்கிறார் சுந்தர்ராஜன். கணவர் பிரிந்திருந்த வேளையில் திருமணமான 2 மாதத்தில் முத்துமாரி கொலை செய்யப்பட்டிருப்பது இந்த பகுதி முழுவதையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தன்னோட தாய்க்கு தெரிஞ்ச நபராலேயே கொலை செய்யப்பட்டிருக்காரு முத்துமாரி. முத்துமாரி கணவரை பிரிஞ்சு வாழ்ந்து வந்ததால காவல்துறையோட சந்தேகம் வேறு சிலர் மேல இருந்துச்சு. ஆனா குடும்ப நண்பரே கைதாகி இருக்கிறது ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது. வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம். நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆயுள் தண்டனை கைதியாக சிறைச்சாலையில் இருக்கும் ஒரு நபர் அவருடைய குடும்பத்தாருடைய யாராரும் ஒருவருக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டிருக்கிறது, ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சூழல்ல நேரில் பார்ப்பதற்கு சட்டத்தில் அனுமதி இருக்கிறதா? சட்டம் என்ன சொல்கிறது? ஒரு வழக்குல நீதிமன்ற விசாரணையில இறுதியாக தண்டனை கொடுக்கப்படும் பட்சத்துல அந்த நபர் என்ன தண்டனை காலம் அப்படிங்கறத அடிப்படையாக கொண்டு சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். சிறைச்சாலையில் இருக்கும் காலகட்டத்தில் அந்த நபருடைய உறவினர்களுக்கு ஒரு துக்க நிகழ்வோ இல்லைன்னா ஒரு திருமணமோ நடக்கிறது அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அவங்க அதுல பங்கேற்பதற்கு நியாயமான காரணங்கள் இருக்கிறது, அது உண்மை இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்துல சட்டம் அதற்கு அனுமதி அளிக்கிறது. தமிழ்நாடு சஸ்பென்ஷன் அண்ட் சென்டென்ஸ் ரூல்ஸ் 1982 அப்படிங்கிற சட்டம் தான் ஒரு மைய சட்டமாக இருந்து இது போன்ற தேவையான ஒரு நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்வதற்கு சிறைவாசிகளுக்கு அனுமதி வழங்குகிறது.
சமீபத்தில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில 2015 ஏப்ரல் மாதம் 3ஆம் வாரத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்காக வந்தது. அந்த வழக்கை விசாரித்தவர் நீதியரசர் ஆர் மகாதேவன். அந்த வழக்கினுடைய சாராம்சம் ஒரு மனுதாரர் ஒரு பெண்ணு அவர் சொல்றாரு, அந்த மனுவில் குறிப்பிடுறாரு, என்னுடைய கணவர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு அவர் திருச்சி மத்திய சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அவர் தண்டனை அனுபவித்து வருகிறார். இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் என் கணவருடைய தாயாருக்கு ரொம்ப உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறது. ஆக அது மாதிரியான ஒரு விஷயத்துல என் கணவர் அவசியம் கலந்துக்கணும், அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவி வருகிறது. ஏன்னா அவர் இறுதி காலத்துல அவருடைய தாயார் இருக்கிறார், என்னுடைய கணவருடைய தாயார் இருக்கிறார். என் கணவர் பார்க்கணும். அதே போல அந்த மருத்துவ செலவுகளுக்கு தேவையான விஷயங்களை என் கணவர் தான் அதை ஏற்படுத்தி தர முடியும், உருவாக்க முடியும். ஆகவே இது தொடர்பாக ஒரு மனு ஒன்று கொடுத்தேன். ஏடிஜிபி சிறைச்சாலைக்கு அவருக்கு ஒரு மனுவும், அந்த திருச்சி மத்திய சிறைச்சாலையினுடைய கண்காணிப்பாளருக்கு ஒரு மனுவும் கொடுத்தேன். ஆனா அந்த மனுவின் மீது எவ்விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அது நிலுவையில் இருந்து வருகிறது. ஆகவே என் கணவர் அவருடைய தாயாரை பார்ப்பதற்கு அனுமதி வழங்கணும்னு சொல்லி அந்த மனுவில் அவங்க தாக்கல் பண்றாங்க, குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதம் கேட்கப்படுகிறது. நீதியரசர் ஆர் மகாதேவன் அதுல உத்தரவு பிறப்பிக்கிறார். அதாவது தமிழ்நாடு சஸ்பென்ஷன் சென்டென்ஸ் ரூல்ஸ் 1982 விதி 5 பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சி லீவ் மற்றும் ஆர்டினரி லீவ், அவசர கால விடுப்பு மற்றும் சாதாரண விடுப்பு அப்படிங்கறத பத்தி குறிப்பிடுகிறது. விதி 6 எமர்ஜென்சி லீவ். அது எது மாதிரியான விஷயங்களுக்கு, ஒரு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறை கைதி அவருடைய அம்மா, அப்பா, மகள், மகன் அவங்களுடைய தொடர்பான தம்பி, தங்கை, இல்ல அண்ணன், அக்கா, உடன் பிறந்தவருடைய திருமணம் மற்றும் அதனால துக்க காரியங்கள், அவங்க ரொம்ப இறந்து போயிட்டாங்க, இல்ல ரொம்ப கவலைக்கிடமா இருக்காங்களோ, அந்த மாதிரியான ஒரு தருணத்துல அவங்கள போய் பார்ப்பதற்கு அனுமதி அளிக்கிறது இந்த சட்ட விதிகள். அந்த அடிப்படையில இந்த மனுதாரருடைய கணவரின் தாயார் உடல்நலம் இல்லாம இருக்கிறாங்கன்ற விஷயம் அது ஆதாரபூர்வமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு தரப்புல அதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே அவருக்கு ஒரு 5 நாள் நான் விடுப்பு வழங்குறேன். அந்த அடிப்படையில அந்த திருச்சி மத்திய சிறை கண்காணிப்பாளர் உரிய போலீஸ் பாதுகாவலோடு அவரை அனுப்பிச்சு வைக்கணும். 5 நாள் முடிச்ச உடனே அந்த சிறை கைதி மீண்டும் சிறைச்சாலைக்கு திரும்பிடணும். இதுல ஏதேனும் ஒரு விதி மீறப்படுகிறது, இல்ல அது ஒரு சொன்னபடி நடந்துக்கலைங்கிற பட்சத்துல சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதற்கு நான் அனுமதி வழங்குறேன்னு சொல்லி அவர் உத்தரவு பிறப்பிச்சிருக்கார் நீதியரசர் ஆர் மகாதேவன். ஆக சட்டத்தின் பார்வையில சிறைச்சாலையில் ஒரு நபர் தண்டனை காலத்தில் இருந்தாலும் கூட அவருக்கென ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு திருமணமோ இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு இறப்போ இல்ல கவலைக்கிடமாக இருக்கும் ஒரு சூழல்ல அவங்கள பார்ப்பதற்கு சிறை கைதிக்கு அனுமதி வழங்குகிறது. சட்டம் அதனை உறுதி செய்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.